நான் நான் வந்து இத வந்து ஒரு வெளி ஆளா பாக்குறப்போ இந்த டாக்டர் ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணிக்கு இடையேயான இருக்கிற இந்த பிளவு என்பது பாமகவுக்கு மட்டுமல்ல, வன்னிய சமுதாயத்துக்கே வந்து இது ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட். ஏன்னா இது நாள் வரைக்கும் வன்னியர்களுக்காக உழைத்த கட்சி என்று பாமக தான் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி அவர்களும் மேடை தோறும் பேசி வந்தார்கள். ஓகே. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தந்தை மகன் இருவருக்கே இடையே இந்த பிரச்சனை பார்த்தோம்னா வன்னிய சமுதாய மக்கள் வந்து இவர்கள் மீது ஏற்கனவே பல தேர்தல்களில் வந்து நம்பிக்கை இழந்து வந்தார்கள். இந்த வருகின்ற தேர்தல்களிலும் வந்து இவர்கள் நம்பிக்கை இழப்பார்கள். இது மாதிரி இருந்தாக்க அவர்கள் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2011 இருந்து 2024 வரைக்கும் நடந்த தேர்தலில் அவங்க ஓட் பெர்சன்டேஜ் வந்து கம்மியாயிட்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த மோதல் அவங்க வந்து அவங்க கட்சியின் சட்ட விதிகளை பார்த்து என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு காலையில தைலாபுரத்துல நடந்த மீட்டிங்ல வன்னியர் சங்கத்தின் தலைவர் திரு பூத்தா அருள்மொழி என்ன சொன்னாருன்னா, நீங்க எங்க மேல கேஸ் போவீங்களா இல்ல எலெக்ஷன் கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா, பண்ணுங்க, கோர்ட்டுக்கு போறீங்களா போங்க, நாங்க எல்லாத்தையும் சந்திக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படின்னு பாக்குறப்போ அவர்களும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறாங்க. எந்த சட்ட விதியும் டாக்டர் ராமதாஸ் முன்னால் செல்லுபடி ஆகாது என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர் வந்து இந்த சட்ட விதியை காமித்து இது செல்லாது என்கிறார். இது வந்து போனா இப்படியே போனா கோர்ட்டுக்கு தான் போகணும், கட்சியை வந்து முடக்கி வைப்பார்கள்.